வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரியான வீடியோ தான். அதாவது நம்ம வீடியோவில் வந்து ஒரு பைக்கோட இன்ஜின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுவேன். அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து எதனால் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரீசன் நானே சொல்லிவிடுவேன். இந்த ரீசனால் தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த 5ல் எது சரியான ரீசன்னு யார் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஒரு 5 பேருக்கு ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி விட்ருவோம். முதல் 5 பேருக்கு சரியான பதில் சொல்கிறது மட்டும்தான். எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோ போகிறோம், நிறைய பேர் நம்ம வீடியோவில் வந்து பைக் பற்றி நாலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடியோ. ஜஸ்ட் ஒரு போட்டி மாதிரி தான். போட்டி சும்மா வச்ச நல்லா இருக்காது இல்லை, அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 5 பேருக்கு ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் ஃப்ரீயாக பண்ண போகிறோம். இல்லை எனக்கு ரீசார்ஜ் வேணாம், 5 காசாக கொடுத்துருங்கன்னா ஓகே, உங்கள் அக்கௌண்ட்டில் கூகுள் பே நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பேயில் 200 போட்டு விட்டுறேன். அந்த மாதத்துக்கான ரீசார்ஜ் அமௌண்ட் மாதிரி அது. வீடியோ பாருங்கள். முதல் 5 பேருக்கு மட்டும் தான் தர முடியும். நான் 5 ஆன்சர் சொல்லுவேன், அந்த சவுண்டு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு. 5ல் 1 தான் கரெக்டான ஆன்சர். அதை கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் ஃப்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு RS 200ல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஜின் நாய்ஸ். வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப மோசமாக கடன்னு சவுண்ட் வருது. இந்த சவுண்டு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல கரெக்டாக ஆன்சர் பண்ணுற 5 பேருக்கு ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் ஃப்ரீ. அப்படி ரீசார்ஜ் தேவையில்லைன்றவங்களுக்கு கூகுள் பே நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க கூகுள் பே அக்கௌண்ட்டில் 200 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன். இது என்னென்ன காரணத்தால் இந்த சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 ரீசன் சொல்கிறேன். அந்த 5 ரீசனில் எது சரியான ரீசன் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரீசார்ஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா போர் நாய்ஸு. 2வது ரீசன் கிராங்க் ஷாஃப்ட் ஆர் கனெக்டிங் ராட் நாய்ஸ். 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் டேமேஜ் இருக்கலாம். 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா ரேக்கராம் டேமேஜ் இருக்கலாம். 5வது ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன் வே கிளச் நாய்ஸ். இது மொத்தம் தான். ஃபஸ்ட் வந்து போர் நாய்ஸு, 2வது கிராங்க் ஷாஃப்ட் ஆர் கனெக்டிங் ராட் நாய்ஸு, 3வது டைமிங் செயின் டென்ஷனர் டேமேஜ், 4வது ரேக்கராம் நாய்ஸு, 5வது ஒன் வே கிளச் நாய்ஸ். இது 5த்தில் கண்டிப்பாக ஒரு ரீசனில் தான் சவுண்டு வருது. இது எதுன்னு சொல்லிட்டு நீ கரெக்டாக கெஸ் பண்ணி முதல்ல கமெண்ட் பண்ணுற 5 பேருக்கு சரியாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜோ அல்லது உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டில் 200 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நான் திரும்பவும் பாருங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம வீடியோ கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரி வீடியோ போகிறோன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் வீடியோ பார்க்கறதால நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரேன், அவ்வளோதான். தட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சரியாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து தான் இதுக்கப்புறம் நம்ம வாரம் இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடலாம். வாரத்தில் ஒரு நாள், வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ ஒரு நாள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு போட்டி மாதிரி வச்சு அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் இல்லைனா 200 ரூபீஸ் அவங்க அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லை டிஸ்லைக் பண்ணுறீங்களா, அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த சவுண்ட் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு முழு வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த வண்டி நம்ம இன்ஜின் பிரித்து வச்சிருக்கோம். அந்த சவுண்ட் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அதை கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணி ஒரு வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவோம். இதில் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது என்ன ஆன்சர், சரியான ஆன்சர் சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலாமா வேணாவா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.